அத்தகைய வீடுகளை குறைந்த செலவில் கட்டுவதற்கு மாற்று ஏற்பாடுகளை நம்முடைய கூடுதல் ஆட்சியர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதையும் செய்ய முடியாதவர்களுக்கு வங்கி கடன் போன்றவற்றை ஏற்பாடு செய்ய முடியும். அதுபோல கிராம சாலைகள் திட்டம் இன்றைக்கு பெருமளவிலே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே அது தொடக்கமாக இருக்கிறது. அவற்றையும் முடிக்கும்படி கேட்டிருக்கிறோம். நகர்ப்புறங்களிலே தான் இந்த வீடு கட்டும் திட்டமாக இருந்தாலும் அதுபோல ஒருங்கிணைந்த சுகாதார வளாகம் சிறு வளாகம் கட்டுவதும் சற்று சுணக்கம் காணப்படுகிறது. அவற்றையும் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்தி இருக்கின்றோம். மற்றபடி பெரும்பாலான திட்டங்கள் சிறந்த முறையில் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த 100 நாள் வேலை திட்டம் 450 குடும்பங்களுக்கு மட்டும்தான் 100 நாள் வேலை வழங்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் சொல்லப்பட்டது. அதில் 90 நாட்கள் முடித்தவர்கள், 95 நாட்கள் முடித்த குடும்பங்கள், அவற்றையெல்லாம் உள்ளடக்கினா இது 100 நாள் முடித்த குடும்பங்களுடைய எண்ணிக்கை 10,000 அதிகமாகும் என்று கூடுதல் ஆட்சியர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதை இந்த 10 நாட்களிலே முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் தரப்பட்டிருக்கிறது. மற்றபடி இந்த திட்டங்கள் தான் சிறப்பான முறையில் நம்முடைய மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சார், மகாராஷ்டிராவில் இந்த முஸ்லீமுக்கான இடஒதுக்கீடு வந்து என்டிஏ அரசு வந்து தலைக்கிறது. பாஜக அரசு வந்ததிலிருந்து குறிவைத்து சிறுபான்மையினரை வஞ்சித்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில பார்த்தால் அவர்களுக்கான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படுகிறது. அவருடைய கல்வி திட்டங்கள், படிப்பு உதவித்தொகை திட்டங்கள், ஃபெலோஷிப் திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரா அரசு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே சிறுபான்மையினருக்கு எதிராக அரசு அதிகாரத்தை பாஜக பயன்படுத்தி வருகிறது. இதை நாடாளுமன்றத்திலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்கள் தலைவரும் நானும் சுட்டிக்காட்டி இதை கண்டித்திருக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். மகாராஷ்டிராவில் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். சிறுபான்மையினரை வஞ்சிப்பதன் மூலமாக பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, சட்ட விரோதமானது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு அரசு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் வரவு செலவு, அந்த செலவு என்பது கூடுதலாக இருக்கும் போது அந்த பற்றாக்குறையை நிறைவு செய்வதற்கு கடன் பெறுவது என்பது இயல்பானது. ஒன்றிய அரசும் பல லட்சம் கோடி கடன்களை பெற்றுத்தான் செயல்பட்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனால் இதற்கு முன்பு இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை விட பல லட்சம் கோடி கூடுதல் கடன்களை பாஜக அரசு, மோடி அரசு பெற்று நடத்தி வருகிறது. எனவே இவர் முதலமைச்சராக இருந்தவர், அவருடைய ஆட்சி காலத்திலேயே கடன் பெற்றுத்தான் ஆட்சி நடத்தப்பட்டது என்பது நன்றாக தெரியும். ஏதோ இந்த சமயத்தில் தேர்தல் காலம் என்பதால் ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு அவதூறை அவர் பேசியிருக்கிறார். தேமுதிக இணைந்தது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் வலிமையை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே இந்த கூட்டணி தான் வெல்லும் என்பதை பாஜக ஆதரவு கூட கருத்து கணிப்புகளை சொன்னார்கள். சி ஓட்டர், இந்தியா டுடே இணைந்து நடத்திய கருத்து கணிப்பிலே திமுக கூட்டணிக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் இடையில 13% இடைவெளி உள்ளது என்பதை சுட்டிக்காட்டினார்கள். இன்றைக்கு தேமுதிகவும் இங்கே வந்திருப்பதால் அந்த இடைவெளி இன்னும் அதிகரிக்கும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்வது போல 200 இடங்களுக்கு மேல் இந்த கூட்டணி கைப்பற்றும்.